ஹாய் ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன வயசில் ₹1 கொடுத்து கடைகளில் வாங்கி சாப்பிட்ட அல்வா ரெசிப்பியை பார்க்க போகிறோங்க. அந்த அல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி தான் இந்த அல்வாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, பாம்பே அல்வா. அதாவது பாம்பேக்கெலாம் நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது சைடில் வந்து இந்த அல்வா பேக்கெட் வச்சுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி அட்ராக்டிவான அல்வா எப்படி பண்ணலான்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாம்பே அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, கார்ன்ஃப்ளவரும் சுகரும் மட்டும் தாங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை நட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த நட்ஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கப்பு சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் வந்து நல்லா அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.25 கப்பு கூட எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம அல்வா செய்கிறதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணுங்க. அரை கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1.25 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா பால் போல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம அல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் தவாவை அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம 1 கப்பு சுகரை ஆட் பண்ணிக்கணும். 1 கப்பு சுகருக்கு நம்ம 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கணுங்க. 3/4 கப்பு தண்ணி சேர்த்து அந்த சுகர் நல்லா தண்ணியில் கரையிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. நம்ம போட்ட சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் வாட்டரை உள்ளே ஆட் பண்ணணுங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கட்டி எதுவும் வராமல் நம்மளுக்கு அல்வா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்ச தண்ணியை நம்ம ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அல்வா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இல்லைனா கட்டி விட ஆரம்பிச்சிடும். இப்போ கார்ன்ஃப்ளவர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிக்குது. அதாவது டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேஜுக்கு வந்துருங்க. டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கேசரி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம் விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம நட்ஸ் எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு நல்ல டேஸ்டான அல்வா ரெடியாகி வந்துருங்க. நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் நீங்கள் மாற்றிக்கோங்க. வேணும் அப்படின்னா பட்டர் பேப்பர் வச்சு அது மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அல்வாவை கொட்டி வச்சுருங்க. ஒரு 2 ஹவர்ஸில் செட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயாச்சு. நம்மளோட ₹1 அல்வா வந்து ரெடியாகி வந்துட்டுங்க. பார்க்கவே உங்களுக்கு தெரியும். இதை வந்து இன்னொரு பிளேட்டில் வச்சு அப்படியே கமத்தி நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பட்டர் பேப்பரை எடுத்துக்கலாங்க. பட்டர் பேப்பரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாருங்கள், பார்க்கவே ரொம்ப எம்மியான பாம்பே அல்வா ரெடி ஆகிட்டுங்க. 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு அல்வாங்க. ₹1 இது கடைகளில் விற்பாங்க. இப்போ இதோட விலை வந்து ₹2 அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. பட் வந்து நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது இது ₹1 தான். அப்படி ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அல்வா தாங்க இது. இதை வந்து குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த அல்வாவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வெறும் 10 நிமிஷம் போதுங்க, இந்த அல்வா ரெடி ஆயிரும். உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் இதை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல தகவல்களோட அடுத்த ரெசிப்பியில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.